ஹாய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல வந்து ஓவர்ஃப்ளோன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சிஎஸ்எஸ் ப்ரீவியஸ் பார்ட்லாம் வந்து வாட்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ இந்த சேனலோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. ஸோ எல்லாமே ரொம்ப இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டாபிக் புரியலை இல்லை ஏதாவது இந்த டாப்பிக்கில் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த நீங்கள் கேட்குற டாபிக் வந்து அப்கமிங்கில் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ வாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து ஓவர்ஃப்ளோன்னா என்ன, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓவர்ஃப்ளோன்னா என்னென்னு நம்ம ஸோ இப்போ டெமோ பார்த்துருவோம். ஸோ ஓவர்ஃப்ளோன்னா என்ன அப்படின்னா, இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மெயில் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் இமெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த இமெயில் வந்து ஒரு சர்டைன் இமெயில் லிஸ்ட் வரைக்கும் தான் எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து வியூவபுளாக இருக்குது. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரால் பார் அப்பியர் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரால் பார் அப்பியர் ஆகும். இதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறதுலாம் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து, அதாவது ஒரு டிவிஷனுக்குள்ளே போடுற கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா ஸோ நமக்கு இந்த மாதிரி ஸ்க்ரால் பார் எனேபிள் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிவிஷனுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் மட்டும் தான் விசிபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம கண்டென்ட் போகும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரால் பார் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் வந்து ஈஸியாக அந்த மாதிரி மவுஸ் வீல் பண்ணி கீழே இருக்க கண்டென்ட்டை வந்து ஈஸியாக அவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்எஸ் ஓவர்ஃப்ளோனா என்னென்னு பார்த்துருங்க. ஸோ ஓவர்ஃப்ளோனா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த டிவ்வில் போடுற கண்டென்ட் வந்து ரொம்ப பிக்காக இருந்தது அப்படின்னா அந்த டிவுக்குள்ளே ஃபிட் ஆகாது. ஸோ அந்த சினாரியோக்கு வந்து நம்ம ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர்ஃப்ளோவில் அது நமக்கு 4 வேல்யூ இருக்குது. ஓவர்ஃப்ளோங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு 4 வேல்யூ இருக்குது. ஸோ டிஃபால்ட் வந்து விசிபிள். ஸோ இது வந்து நீங்கள் செட் பண்ண தேவையில்ல, ஒவ்வொரு இதுக்கும் ஓவர்ஃப்ளோ விசிபிள்னு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஹிட்டன் ஒரு வேல்யூ இருக்குது, ஸ்க்ரால்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஆட்டோன்னு வேறு வேல்யூ இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வாங்க அது என்னென்ன டெமோ பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டிவ் வந்து ஒன்று நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த டிவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ டெமோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த டிவுக்கு நான் என்ன கிளாஸ் எழுதிக்கிறேன் அப்படின்னா ஸோ வித்து 100% வேணால் வித்து நான் வந்து ஒரு 600 பிக்சல் கொடுத்துக்கிறேனே. 600 பிக்சல் கொடுத்துட்டேன். பேக்ரவுண்ட் வந்து எனக்கு சும்மா இப்போதைக்கு நான் ஒரு ரெட் கலர் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேக்ரவுண்ட் ரெட் கொடுத்துட்டேன். ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைட்டும் ஒரு 600 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டம்மி கண்டென்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். டம்மி கண்டென்ட் வந்து நமக்கு ஆன்லைனில் இருக்குது. டம்மி டெக்ஸ்ட்டுன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த லாரம் இப்சம்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் டம்மி டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி ஸோ இப்போ நான் வந்து ஒரு இவ்வளோ ஹைட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 600 பிக்சல் தான் கொடுத்துருக்கேன். வித்து 600 பிக்சல் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம அங்கே அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணி எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு நிமிஷம். ஸோ ஓவர்ஃப்ளோ டெமோ ஹைட் வந்து 600 பிக்சல் தான் கொடுத்துருக்கேன் நான். ஓகே, நான் ஜூமில் வச்சுருக்கறனால எனக்கு அப்படி தெரியுது. நான் ஜூம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஒரிஜினல் ஜூம் 100ல் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹைட் வந்து 600 பிக்சல் கொடுத்துருங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டு வித்து 600 பிக்சலு, ஹைட்டு வந்து ஒரு 600 பிக்சல் நமக்கு இருக்குது. இப்போ என்னென்னா இந்த 600 பிக்சல் செட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த 600 பிக்சல் வரைக்கும் கண்டென்ட் ரம்பிட்டு, அதாவது 600 பிக்சல் வரைக்கும் கண்டென்ட் வந்து ஃபில் ஆகி அதுக்கு மேலே கண்டென்ட் இருந்தால் தான் நமக்கு அந்த ஓவர்ஃப்ளோங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ 600 பிக்சல் தான் கொடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு பி டேக்குள்ளே ரேப் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாமே ஒரு பி டேக்குள்ளே ரேப் பண்ணிக்கிட்டால் நம்ம ஸ்டைல் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ உள்ள வந்து அந்த டிவுக்குள்ளே ஒரு பி டேக் போட்டிருக்கேன். அந்த பி டேக்குள்ளே எனக்கு அந்த பேராகிராஃப்கான கண்டென்ட் வச்சுருக்கேன். இப்போது இதில் இருக்க பிக்கு வந்து கிளாஸ் எழுதுகிறேன். ஸோ அந்த ஓவர்ஃப்ளோ டெமோவில் இருக்க பி டேக்கு ஃபாண்ட் சைஸு ஒரு 25 பிக்சல் போடுறேன். அதுக்கப்புறம் ஓகே 25 பிக்சல் போதும் எனக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் கொஞ்சம் ஓரளவு ஃபில் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஃபாண்ட் சைஸ் வந்து மேபி ஃபாண்ட் சைஸ் இல்லை, நான் அந்த கண்டென்ட்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதையே இன்னொரு பேரா காப்பி பண்ணிவிட்டு போடுறேன், ஒரு ஸ்பேஸ் விட்டு போடுறேன். ஆர்எல்ஸ் என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே இன்னொரு பிஏ போடலாம்ல, இன்னொரு பி டேக்கை வந்து அந்த ஓவர்ஃப்ளோ டிவுக்குள்ளே இன்னொரு பி டேக் அந்த மேலே இருக்கிறத காப்பி பண்ணி அப்படி இன்னொரு பி டேக்குள்ளே போடுறேன். இப்போ போய்ட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் செட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, அதாவது இந்த பாடியோட ஸ்கல் வந்துருச்சு. என்னென்னா அந்த இந்த கண்டென்ட் வந்து இந்த பாடியோட டோட்டல் ஹைட் வந்து இந்த ஸ்க்ரீனோட டோட்டல் டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1920 x 180. இது வந்து ஒரு நோட் பேடில் நோட் பண்ணிக்கிறேன். 1920 x 1080. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் ரெசல்யூஷன் வந்து, அதாவது எக்ஸ் ஆக்சஸா, சரி ஓகே, ஹரிசாண்டல் ரெசல்யூஷன் வந்து 1920யும் வெர்டிக்கல் வந்து 1080 பிக்சலும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த 1080 பிக்சல் வந்து எனக்கு ரம்பிருச்சு. ஸோ 1080 பிக்சல் வந்து கண்டென்ட் ஃபுல்லாக ஃபில் ஆகி எனக்கு அதுக்கப்புறம் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து ஸ்க்ரால் வந்து எனேபிள் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ஓவர்ஃப்ளோ வந்து, அதாவது ஸ்க்ரீன் ரம்பிடுச்சு. ஸ்க்ரீன் ரம்னோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்டோவோட ஓவர்ஃப்ளோ வந்துடும். ஓகேங்களா? விண்டோவோட ஓவர்ஃப்ளோ இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணி அவங்க கீழே இருக்க கண்டென்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இந்த டிவுக்குள்ளே நம்ம எப்படி ஸ்கால் வர வைக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டிவ் ஒன்று போட்டிருக்கோம். அந்த டிவுக்கு வந்து வித்து ஹைட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹைட் வந்து 600 பிக்சல் செட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம போட்டிருக்க கண்டென்ட் வந்து 600 பிக்சலை விட அதிகமான ஹைட் வந்து எடுத்துக்குது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஃபால்ட்டாக ஓவர்ஃப்ளோங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது நமக்கு. இப்போது இந்த டிவுக்கு என்ன பண்ணுறேன், ஓவர்ஃப்ளோ ஹிட்டன் போடுறேன். ஓவர்ஃப்ளோ ஹிட்டன் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரெட் கலரில் இருக்கிறது 600 பிக்சல் ஹைட்டு. இந்த 600 பிக்சலுக்கு ஹைட்டு அதுக்கப்புறம் இருக்க எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு ஹிட்டன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு 600 பிக்சலுக்கு அப்புறம் கண்டென்ட்டே ஷோ ஆகலை. பட் யூசர் அதை ஒத்துக்க மாட்டாங்கல்ல, ஏன்னா அவங்க வந்து ஸ்கால் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம், ஹிட்டன் பண்ண முடியாது நம்ம. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அந்த வேல்யூ இருக்குது. ஸோ ஓவர்ஃப்ளோக்கு ஹிட்டன் ஒரு வேல்யூ இருக்குது. ஹிட்டன் போட்டிங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஓவர்ஃப்ளோக்கு வந்து ஹிட்டன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ஓவர்ஃப்ளோக்கு வந்து ஸ்கால்னு ஒரு வேல்யூ இருக்குது, SCROWன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ போட்டால் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வேல்யூ போட்டிருக்கேன். இந்த வேல்யூ போட்ட உடனே இந்த டிவ்வுக்கு பக்கம் ஒரு ஸ்கால் பார் வந்திருக்கு. அந்த ஸ்கால்க்கான பிளேஸ் சொல்லிட்டு அதோட டிசைன் எல்லாமே வந்திருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலாகவும் வந்திருக்கு, ப்ளஸ் வெர்டிக்கலாகவும் வந்திருக்கு. ஸோ இப்போ என்னால் வந்து கீழே இருக்க கண்டென்ட்டை வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணி என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து ஓவர்ஃப்ளோ. பட் எனக்கு வந்து ஏன் வந்து 2 சைடும் வருது அப்படின்னா, நீங்கள் ஓவர்ஃப்ளோ ஹிட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 600 பிக்சலுக்கு மேலே ஹிட்டன் ஆகிடும். ப்ளஸ் இப்போ வந்து ஓவர்ஃப்ளோ வந்து ஸ்கால்னு கொடுத்துருக்கீங்க. ஓவர்ஃப்ளோ ஸ்கால் கொடுத்துக்கும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஹரிசாண்டலாகவும் ஸ்கால் எனேபிள் ஆகிடும், வெர்டிக்கலாகவும் ஸ்கால் எனேபிள் ஆகிடும். அதாவது டாப் பாட்டம் அந்த டைரக்ஷன்லையும் ஸ்க்ரால் பார் வந்து எனேபிள் ஆகிடும். ப்ளஸ் வந்து ரைட் லெஃப்ட் அந்த டைரக்ஷன்லையும் உங்களுக்கு ஸ்க்ரால் பார் எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போது எனக்கு இது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஓவர்ஃப்ளோ ஆட்டோங்கிற ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த சைடு உங்களுக்கு ஸ்க்ரால் பார் வேணுமோ, எந்த சைடு வந்து ஸ்க்ரால் பார் வந்து நீட் இருக்கோ அந்த சைடு மட்டும் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரால் பார் வந்து வெர்டிக்கலாக மட்டும் எடுத்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரால் பார் ஆட்டோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, எந்த சைடு உங்களுக்கு நீட் இருக்கோ அந்த சைடு மட்டும் அந்த ஸ்க்ரால் பார் வந்து அப்பியர் ஆகிடும். ஓகே. இப்போ நமக்கு அடுத்தது என்னென்னா, இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஓவர்ஃப்ளோ வந்து நான் இதை ஹைட் பண்ணுறது, எப்படி ஹைட் பண்ணுறது? இப்போ இல்லை, நான் வந்து ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரால் கொடுத்துட்டேன். ஸோ ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரால் கொடுத்துட்டு ஆட்டோ கொடுக்கல, ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரால் கொடுத்துட்டு எனக்கு இந்த ஹரிசாண்டலாக வர ஸ்க்ரால் பாரை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா ஓவர்ஃப்ளோ
எக்ஸு hidden. ஸோ எக்ஸ் hidden அப்படின்னா என்ன ஆகுது பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிறது, அதாவது ஹரிசாண்டல் ஸ்கால் பார் வந்து ஆயிடுச்சு, ஹிடன் ஆயிடுச்சு. ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கல் ஸ்கால் பார் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் சைடு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஹிடன் பண்ணிட்டோம். ஒய் ஆக்சிஸ் சைடு, அதாவது வெர்டிக்கல் சைடு மட்டும் வச்சுருக்கோம். ஸோ வெர்டிக்கல் சைடு மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்கால் பார் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வெர்டிக்கல் சைடும் ஹைட் பண்ணோம் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஒய்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஓவர்ஃப்ளோ ஒய் வந்து ஹிடன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் ஸ்க்ரால் பார் வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது, ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓவர்ஃப்ளோ ஸ்கால் ஆர் ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு கொடுத்துரும் அப்படின்னா நமக்கு அந்த டிவுக்கு எந்த சைடு வந்து ஸ்கால் எனேபிள் ஆகிறதுக்கான நீட் இருக்கோ அந்த சைடு வந்து ஆட்டோமேட்டிக் எனேபிள் ஆகும். ஸோ யூஸர் வந்து அந்த டிவ்வை விட ஓவர்ஃப்ளோ ஆகிற கண்டென்ட்டை வந்து ஸ்கால் டவுன் பண்ணி தே கேன் சி ஈஸியலி. ஓகேங்களா? ஸோ பாட்டமில் இருக்க கண்டென்ட்டை வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது இப்போ நம்ம சாம்பிள் வந்து இன்னொரு டிவ் போட்டு பார்த்துடலாம். இப்போ இதே மாதிரி வந்து ஓவர்ஃப்ளோ டெமோ இதையே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இதையே காப்பி பண்ணி போட்டு ஸோ ஓவர்ஃப்ளோ டெமோ 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஓவர்ஃப்ளோ டெமோ 2க்கு என்ன பண்ணுறேன், சேம் இதையே கொடுத்துக்கிறேன் நான். 600 பிக்சல், மேபி 600 பிக்சல், ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல் மட்டும் வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் வச்சுக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக டெமோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அதுக்காக வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை நம்ம. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஓவர்ஃப்ளோ எடுத்து விட்டு நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு 2 டிவுக்கு இடைப்பட்ட ஸ்பேஸிங் கொஞ்சம் விட்டுப்போம். மார்ஜின் டாப் வந்து ஒரு 20 பிக்சல் விட்டுக்கிறேன். எனக்கு 20 பிக்சல் கேப் வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த சைடு, அதாவது ரைட் லெஃப்ட்டுக்கு ஸ்க்ரால் வரணும், ஹரிசாண்டல் ஸ்க்ரால் வரணும். எப்படி வரணும் அப்படின்னா இப்போது உங்களுக்கு இந்த டிவ் வந்து வித் வந்து 600 பிக்சல் செட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த டிவோட வித்து 600 பிக்சல் செட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த டிவுக்கு உள்ள இன்னொரு டிவ் போடுறீங்க. இந்த டிவுக்கு உள்ள இன்னொரு டிவ் போட்டு ஓவர்ஃப்ளோ டெமோ இன்னர் செக்ஷன், இந்த பி டேக் எல்லாமே காப்பி பண்ணிவிட்டு இந்த இன்னர் செக்ஷனுக்குள்ளே போட்டுப்போம். நம்ம போட்டாச்சு. இப்போது இந்த இன்னர் செக்ஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னர் செக்ஷனுக்கு வித்து வந்து 800 பிக்சல் கொடுக்குறேன் நான். அதாவது என்னென்னா இப்போது இந்த பேரண்ட், அதாவது இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, அந்த டெமோ 3ன்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, நமக்கு டெமோ 3 தானே. ஓகே, ஓவர்ஃப்ளோ டெமோ 2ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த டெமோ 2க்கு வித்து வந்து 600 பிக்சல் செட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு உள்ளே இருக்க சைல்டு டிவுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வித்து வந்து 800 பிக்சல் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரண்ட் டிவுக்கு இந்த க்ரீன் கலரில் தெரியுது தான் பேரண்ட் டிவு, அதுக்குள்ளே இருக்க சைல்டு டிவ் தான் வெளியில் வரைக்கும் கண்டென்ட் வந்திருக்கு. ஸோ இது இப்போது ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது நீங்கள் எதுக்கு ஆட்டோ கொடுக்கணும் அப்படின்னா பேரண்ட் டிவுக்கு ஆட்டோ கொடுக்கணும். பேரண்ட் டிவுக்கு வந்து ஓவர்ஃப்ளோக்கு செட் பண்ணணும். ஓவர்ஃப்ளோ ஆட்டோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிற கண்டென்ட்லாம் ஸ்காலில் எனேபிள் ஆகிடுச்சு. அதாவது உங்களுக்கு ரைட் லெஃப்ட் ஸ்காலும் வந்துருச்சு, ப்ளஸ் வந்து டாப் பாட்டம் ஸ்காலும் வந்துச்சு. அதாவது ஹரிசாண்டல் ப்ளஸ் வெர்டிக்கல் ஸ்கால் ரெண்டுமே ஏன்னா இந்த டிவுக்கு தேவைப்படுது. ஏன்னா 2 சைடும் ஓவர்ஃப்ளோ ஆச்சு இல்லையா? ஸோ அதனால் 2 சைடும் ஸ்கால் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு டிவ்வை விட்டு ஓவர்ஃப்ளோ கண்டென்ட் ஆச்சுன்னா அதை ஸ்கால் எப்படி வர வைக்கிறதுனா ஓவர்ஃப்ளோங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓவர்ஃப்ளோங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து விசிபிள்னு அசைன் ஆகிக்கும். ஸோ நீங்கள் ஹிடன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகிற கண்டென்ட் வந்து ஹிடன் ஆகிடும். ப்ளஸ் ஸ்க்ரால் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓவர்ஃப்ளோவோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஸ்க்ரால்னு கொடுத்தீங்க அப்படின்னா
என்ன ஆகும் அப்படின்னா 2 சைடும் அதாவது ஹரிசாண்டல் சைடு ப்ளஸ் வெர்டிக்கல் சைடு அதாவது என்ன புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா டாப் பாட்டம் ப்ளஸ் ரைட் லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ஆட்டோன்னு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓவர்ஃப்ளோங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ ஆட்டோன்னு செட் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா எந்த சைடு நீட் இருக்கோ அதாவது ஒரு டிவ்வில் வந்து பாட்டம் சைடு அதாவது என்ன சொல்கிறது டாப் பாட்டம் வந்து அந்த டிவ்வுக்கு வந்து ஸ்கால் எனேபிள் ஆகிறதுக்கு நீட் இருக்குது அப்படின்னா அந்த சைடு மட்டும் எடுத்துக்கும். இல்லை ரைட் லெஃப்ட்டுக்கு நீட் இருக்குன்னா எந்த சைட் நீட் இருக்கோ அதுக்கு மட்டும் எடுத்துக்கும். ஸோ ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு செட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ஐ திங்க் ஓவர்ஃப்ளோ இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பாடி இது வந்து என்ன அப்படின்னா இப்போ பாடி கண்டென்ட் சொன்னோம் இல்லையா பாடிக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோவில் வந்து எனக்கு ஸ்கால் பாரே எனேபிள் ஆகலை. ஏன்னா பாடிக்குள்ளே தான் கண்டென்ட் இருக்குது அதாவது 1080 இந்த டைமென்ஷன் வரைக்கும் தான் எனக்கு கண்டென்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 1080 வரைக்கும் செட் பண்ண மேபி என்ன பண்ணலாம் இதையே இன்னொரு வாட்டி காப்பி பண்ணி போட்டுக்கலாமா? ஸோ இதையே இந்த டிவ்வையே என்ன பண்ணுறேன் இன்னொரு வாட்டி காப்பி பண்ணி போட்டேன். அதாவது இந்த 2 வேணாம் நம்ம 1 போட்டுக்கலாம். அதுதான் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குல்ல. ஓகே இப்போ இந்த டிவ்வையே காப்பி பண்ணி இன்னொரு டைம் போட்டேன். இன்னொரு டைம் போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக பாடி ஸ்கால் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாடி ஸ்கால் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ பாடி ஸ்கால் எப்போ எனேபிள் ஆகணும் அப்படின்னா எனேபிள் ஆகும் அப்படின்னா நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து 1080 இந்த ஃபிக்சலை தாண்டிடுச்சு அப்படின்னா ஸ்கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். ஸோ அதேமாதிரி 1920 வித்தை தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் வந்து இதுதான் 1920 கிராஸ் 1080 அதாவது 1920ங்கிறது ஹரிசாண்டல் டைமென்ஷனு இது வந்து வெர்டிக்கல் டைமென்ஷன். ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்குது. ஸோ ஓவர்ஃப்ளோனா என்ன அப்படின்னா ஒரு டிவ்வில் வந்து போட்டிருக்க கண்டென்ட் வந்து அந்த டிவ்வை விட்டு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது நமக்கு ஸ்க்ரால் ஆப்ஷன் வந்து அக்சஸபிள் அந்த ஸ்கால் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக ஸ்காலை வந்து டவுன் பண்ணியோ ஆர் அப் பண்ணியோ அதில் இருக்க கண்டென்ட்டை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓவர்ஃப்ளோங்கிற ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓவர்ஃப்ளோங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு ஆட்டோன்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஸ்கால்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஹிட்டன் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஓவர்ஃப்ளோ எந்த சைடு அதாவது எனக்கு வெர்டிக்கல் சைடு ஹிட்டன் பண்ணோம் இல்லை வெர்டிக்கல் சைடு மட்டும் ஆட்டோ செட் பண்ணோம் அந்த மாதிரி அது வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக Overflow-x Overflow-yன்னு செப்பரேட்டாக ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் இவ்வளோ தான் ஓவர்ஃப்ளோ இருக்குது. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். தேங்க்யூ.